ஹலோ கைஸ், சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் கேமரூனோட அவதார் 3 அந்த அவதார் 3க்கான ஒரு போஸ்டர் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி லீக்டு பிக்சர்ஸ் இல்லை லீக்டு சிட் பிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2 படங்கள், ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அவதார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏர் கிளான் அந்த மக்களை வந்து ஏர் சம்மந்தப்பட்ட ஒரு நாவீன மக்களை வந்து காட்டுற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்து செகண்ட் பார்ட் வந்து வே ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே நீரும் நீர் சார்ந்த பகுதிகளும் அங்கே இருக்கிற மக்களை வந்து காட்டுற மாதிரி இந்த படம் வந்து ஃபயர் அண்ட் ஆஷஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து முன்னாடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே இது வந்து ஒரு கெட்ட நாவீன மக்கள், கெட்டதுன்னு இல்லை, ஒரு ரோக் நாவீன மக்களை வந்து காட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் காமிச்ச அவதார் படங்களில் வந்து நாவீஸை வந்து ஒரு ஹீரோ மாதிரி அவங்க தான் வந்து நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஹியூமன் ரேஸ், இங்கேருந்து போன ஹியூமன் ரேஸ் வந்து அந்த பிளானட்டை வந்து அழிக்கிறதுக்கு இல்லை டேக் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் கதைகள் வந்து போய்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு கதை அப்படி போயிருக்கும், செகண்ட் கதை வந்து முழுக்க ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி போய்கிட்டு இருக்கும். இப்போது இந்த படம் வந்து நாவிகளில் கெட்டவங்க, அதுலேயே வந்து கெட்டவங்க இருக்காங்க. இப்போ எப்படி மனிதர்களில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்களோ, அதே மாதிரி நாவிஸ்லேயே வந்து கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த ஆஷ் பீப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்களோட அந்த ஃபஸ்ட் லுக் இந்த போஸ்டரில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். டாட்டூஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நாவீன மக்கள் வந்து நம்ம பார்த்தவங்க எல்லாருமே வந்து இந்த கலர்ஸ் வந்து பூசியிருப்பாங்களே தவிர டாட்டூஸ் யார் மேலேயுமே வந்து நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இவங்க அந்த ஃபேஸ்லேயே வந்து அந்த டாட்டூஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதை தாண்டி கலர் வைஸாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லான ஒரு ப்ளூ தான் இருக்குது. இப்போது நம்ம ஏர் பீப்புள்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு இந்த ஸ்கை கூட மிங்கிள் ஆகிற மாதிரியான ஒரு ப்ளூவில் வந்து இருப்பாங்க. வாட்டர் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாட்டர் கூட மிங்கிள் ஆகிற மாதிரி கொஞ்சம் வைப்ரண்ட்டான ஒரு ப்ளூவில் வந்து இருப்பாங்க. இவங்க ரொம்பவே டல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஆஷ் அந்த கிரேயிஷான ஒரு ப்ளூவில் தான் இருக்காங்க. இவங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுது, இவங்க ஏன் அந்த கெட்ட பீப்புள் அப்படிங்கிற மாதிரினா, அந்த பிளானட் இருக்குது இல்லையா, நாவிகளுடைய பிளானட்டான அந்த பாண்டோராவுடைய அந்த கோர், அந்த கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரீ, அந்த ட்ரீக்கு ஆப்போசிட்டான ஒரு ஸ்பிரிட் வந்து இருக்குது அந்த பிளானட்லேயே அப்படிங்கிற மாதிரி, அந்த ஸ்பிரிட்டை வழிபடக்கூடிய ஒரு நாவீன மக்களாக தான் இந்த ஆஷ் பீப்புள்ஸ் வந்து காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருந்துச்சு. எப்படி அந்த காட்டில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் வந்து அந்த பாண்டோராவுடைய அந்த நல்ல ஸ்பிரிட் வந்து காரணமும், அதே மாதிரி இங்கே நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு ஸ்பிரிட் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த ஃபயர் கிளானை வந்து இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. நிறைய பறக்கிற பலூன்ஸ் எல்லாம் வருது, ஃபயர் நெருப்பு கக்கிற மாதிரி, அந்த மாதிரி வேல்கனோஸ்லாம் வந்து காட்ட போகிறாங்க. நாவி அந்த பாண்டோராவில் இருக்கக்கூடிய வேல்கனோஸ் அப்படிலாம் வந்து ஒரு டார்க்கர் சைட் ஆஃப் பாண்டோரா, இது கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் டோனில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு சில பஸ்ஸஸ்லாம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இதே போஸ்டரில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த 2 நாவீன மக்களுக்குமே வந்து கண் வந்து பயங்கர வைப்ரண்ட்டாக ஒரு க்ரீன் இல்லை ப்ளூ அந்த மாதிரியான ஒரு கலரில் தான் இருக்கும். இவங்களுக்கு டோட்டலாக அந்த ஐரிஸ் கலருமே வந்து முழுக்க ஒரு ரெட்டான கலரில் தான் இருக்குது. ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வைஸுமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வரலாம். எனக்கு அவங்களோட அந்த பாடி ஸ்ட்ரக்சர், மற்ற கைகள் கால்கள், அந்த வால் முக்கியமாக அதில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மங்கி லைக் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மரத்துக்கு மரம், அங்கே காடுகள் இருக்கும், அப்புறம் காற்றில் பறக்கிறாங்க அப்படின்னா அந்த மரத்துக்கு மரம் தாவறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். செகண்ட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கையில் வந்து வெப்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், ஸ்விம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க வாழும் வந்து தட்டையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம். இங்கே ஃபயர் கிளானுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடம்புகள் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில. மற்ற அவதார்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க பயங்கர லீனாக ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு இந்த படத்தில் லைட்டாக அந்த ஹாரர் டச்சுங்கிறது வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. போன பார்ட்டில் பார்த்தீங்க, அதாவது வே ஆஃப் வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வில்லன் இருக்காப்புல இல்லையா, அவரும் அவதாருக்குள்ளே போயிட்டு தன்னோட பையன் இங்கே இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட மனம் திருந்துற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்பட்டிருப்பார். இப்போ தான் அந்த கேள்விகளுக்குள்ளே அந்த ரிடம்ஷன் ஆர்க்குள்ளே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து இந்த பார்ட்டில் ஒரு நாவீனத்திலே வந்து ஒரு கெட்டவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ஆப்வியஸாக கொல்ல பார்க்கறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அங்கே ஸ்பைடருங்கிற அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனை டார்கெட் பண்ணி இந்த படம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. டைம் ஜம்ப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு
2 இயர்ஸ் அந்த மாதிரியான டைம் ஜம்ப் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. அப்படி டைம் ஜம்ப் இல்லை அப்படின்னாலும் அந்த விட்ட இடத்துல இருந்தே இந்த கதை வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைம் ஜம்ப் இருந்தால் அந்த கேரக்டர் இருக்குது இல்லையா, அந்த வில்லனுடைய கேரக்டர், அவர் இன்னும் கொஞ்சம் மனம் திரும்பி இந்த நாவிக்கு ஹீரோவுடைய சேர்ந்து இந்த நாவிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ஆஷ் கிளான் மெம்பர்ஸ் வந்து டேக் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. நாவியும் மனிதர்களும் சேர்ந்து சண்டை போடக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னும் 2 படங்களும் வந்து லைனில் இருக்கனால அதில் இன்னும் 2 கிளான்ஸை வந்து நான் இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேம்ஸ் கேமரோன் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ ஒரு புதுவிதமான விஷயங்கள், புதுவிதமான க்ரீச்சர்ஸ், புதுவிதமான அனிமல்ஸையும் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது இந்த படத்து மேலே, எவ்வளோ ஆர்வமோடு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சினிகா பாய்.